சென்னை மாநகரத்தின் ஒரு பரபரப்பான அடுக்குமாடி குடியிருப்பு. அங்குதான் கதிர், அவனது மனைவி ரம்யா மற்றும் கதிரின் வயதான தாய் சரஸ்வதி அம்மாள் ஆகியோர் வசித்து வந்தனர். சரஸ்வதி அம்மாளுக்கு இப்போது வயது 65 ஆகிறது. அவர் தன் வாழ்நாளில் சந்தித்த துயரங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. கதிருக்கு 10 வயதாக இருக்கும் போதே அவளது கணவர் இறந்து போனார். அன்று முதல் ஒரு ஒற்றை பெண்ணாக நின்று இந்த சமூகத்தின் ஏளன பேச்சுக்களையும் வறுமையையும் எதிர்த்து போராடி தன் ஒரே மகனான கதிரை வளர்த்தார். அவனுக்கு நல்ல படிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னிடம் இருந்த ஒற்றை நகையையும் அடகு வைத்தார். சில நாட்களில் இரவில் அவனுக்கு பிடித்த உணவை சமைத்து கொடுத்துவிட்டு தான் பட்டினியாக படுத்த நாட்களும் உண்டு. கதிர் பெரியவனாகி ஒரு IT நிறுவனத்தில் நல்ல வேலையில் சேர்ந்தான். அவனுக்கு ரம்யா என்ற பெண்ணுடனும் திருமணமும் நடந்தது. ஆரம்பத்தில் கதிர் தாயுடன் அன்பாகத்தான் இருந்தான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவனது சம்பளமும் அந்தஸ்தும் உயர உயர அவனுக்குள் ஒருவித சுயநலமும் அகந்தையும் குடியேறியது. கார்ப்பரேட் வாழ்க்கை அவனது மனசாட்சியை மெல்ல மெல்ல மறத்து போக செய்தது. வயதான காரணத்தினால் சரஸ்வதி அம்மாளுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும். முதுமையின் காரணமாக ஏற்படும் இருமல் சத்தம், எப்போதும் அறையில் வீசும் தைல வாசம், மாத்திரைகளின் சத்தம், அவ்வப்போது கை கால் நடுங்குவது என அவர் அந்த வீட்டிற்குள் ஒரு முதியவராக நடமாடுவது கதிருக்கு பிடிக்கவில்லை. தன் நவீன கலாச்சார வாழ்க்கைக்கு தன் தாய் ஒரு தடையாக இருப்பதாக அவன் கருதினான். தன் நண்பர்களையோ ஆபீஸ் கூட வேலை பார்ப்பவர்களையோ வீட்டிற்கு அழைக்க அவன் கூச்சப்பட்டான். ஒரு நாள் மாலை கதிர் தன் அலுவலகத்தின் உயர் அதிகாரிகளையும் நண்பர்களையும் ஒரு பார்ட்டிக்காக தன் வீட்டிற்கு அழைத்திருந்தான். வீடு முழுவதும் சிரிப்பு சத்தமும் ஆடம்பரமும் நிறைந்திருந்தது. அப்போது சரஸ்வதி அம்மாள் வந்திருந்த விருந்தினர்களுக்கு உபசரிப்பு செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் காஃபி தயாரித்து கொண்டு வந்து கொடுக்க முற்பட்டார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக முதுமைக்கே உரிய கை நடுக்கத்தால் காஃபி டம்ளர் அவர் கைகளில் இருந்து நழுவி கதிரோட மேலதிகாரியின் விலை உயர்ந்த ஷூவின் மீது விழுந்து உடைந்தது. அங்கிருந்த அனைவரும் அமைதியாயினர். கதிர் தன் நண்பர்கள் முன்னிலையில் இதை மிகப்பெரிய அவமானமாக கருதினான். உன்னை யார் இப்போ இங்கே வர சொன்னது? பேசாமல் ரூம்குள்ளே கிடக்க வேண்டியதுதானே என்று எல்லார் முன்னிலையிலும் தன் தாயை கொடூரமாக கத்தினான். சரஸ்வதி அம்மாள் கண்களில் கண்ணீருடனும் நடுங்கும் கைகளுடனும் தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார். அன்று இரவு விருந்தினர்கள் சென்ற பிறகு கதிரின் கோபம் அடங்கவில்லை. அவன் தன் அறைக்குள் சென்று மனைவி ரம்யாவிடம் தன் மனதில் இருந்த நஞ்சை கக்க தொடங்கினான். கதிர் ரம்யாவிடம் பேச தொடங்கினான். ரம்யா, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அம்மாவால் நமக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை. நாம் எங்கேயாச்சும் நிம்மதியாக வெளியே போக முடியுதா? இல்லை வீட்டில் தான் நிம்மதியாக இருக்க முடியுதா? எப்போ பார்த்தாலும் இருமல் சத்தம், ஹாஸ்பிட்டல் செலவு, மருந்து மாத்திரைன்னு லட்சமாக பணம் வீணாகுது. இன்னைக்கு என் ஆஃபீஸ் ஆளுங்க முன்னாடி எனக்கு எவ்வளவு அசிங்கமாக போச்சு தெரியுமா? ஏன் நம்ம அம்மாவை ஏதாச்சும் ஒரு நல்ல முதியோர் இல்லத்தில் சேர்த்துடக்கூடாது? அங்கே அவங்கள பார்த்துக்க ஆள் இருப்பாங்க. நமக்கும் இங்கே நிம்மதியாக இருக்கும். மாதம் ஒரு 4000மோ 5000மோ பணத்தை கட்டினா போச்சு, தலைவலி தீரும் என்றான் கதிர் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல். கதிர் சொன்னதை கேட்டு ரம்யா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். தன் கணவனா இப்படி பேசுகிறான் என்று அவளால் நம்ப முடியவில்லை. தன் மாமியார் சரஸ்வதி அம்மாள் தன்னை ஒரு நாளும் மருமகளாக பார்த்ததில்லை. தன் சொந்த மகள் போலதான் நடத்துவார். ரம்யாவிற்கு உடம்பு சரியில்லை என்றால் அவளுக்கு பிடித்த உணவை சமைத்து போட்டு தலவாரி கொடுப்பார். காலையில் சீக்கிரம் எழுந்து சமைப்பது முதல் வீட்டை சுத்தமாக பராமரிப்பது வரை ரம்யாவிற்கு பாரம் தெரியாமல் ஒரு நிழலாக பார்த்து கொண்டவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு தாயையா இந்த மனிதன் முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப துணிகிறான்? ரம்யா உடனே கதிரை எதிர்த்து பேசவில்லை. ஏனென்றால் கோபத்தில் இருக்கும் கதிரிடம் வாதிட்டால் அவன் பிடிவாதமாக மாறி உடனே தாயை வீட்டை விட்டு துரத்தி விடுவான் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். அவனுக்கு வார்த்தைகளால் அல்ல, வாழ்க்கையால் ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று ரம்யா ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை தீட்டினாள். ரம்யா தன் அதிர்ச்சியை மறைத்து கொண்டு முகத்தில் ஒரு போலி புன்னகையை வரவழைத்து கொண்டாள். கதிரின் அருகில் அமர்ந்து, நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதான் கதிர். நமக்கும் கொஞ்சம் தனிமை வேணும். ஆனா நாம திடீர்னு அம்மாவை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டா இந்த சமூகம், நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் நம்மள தப்பா பேசுவாங்க. நமக்கும் கெட்ட பேர் வரும். அதனால நான் சொல்றபடி செஞ்சா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது, நமக்கும் லாபம் என்றாள். கதிருக்கு ஒரே ஆச்சரியம். தன் மனைவி தன் முடிவை இவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொண்டாளே என்று மகிழ்ச்சி அடைந்தான். சொல்லு ரம்யா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். என்ன பண்ணலாம் என்று ஆவலோடு கேட்டான். ரம்யா பேசினார். அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேரில் கிராமத்தில் இருக்கிற அந்த பழைய சொந்த வீட்டையும் நிலத்தையும் முதல்ல உங்கள் பேரில் எழுதி வாங்கிக்கணும்.
ஏன்னா முதியோர் இல்லத்துக்கு போனதுக்கப்புறம் அம்மா மனசு மாதிரி யாருக்காச்சும் அதை தானமாக எழுதி வச்சுட்டாங்கன்னா நமக்கு தானே நஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற மீதி நகையையும் நாம் இப்போதே வாங்கி வங்கி லாக்கரில் வச்சிடணும். கதிர் தலையாட்டி, ஆமா ரம்யா, இது ரொம்ப முக்கியம், நாளைக்கே வக்கீல வச்சு பேப்பர் ரெடி பண்ணிடுறேன் என்றான். அப்போது ரம்யா தன் குரலை இன்னும் கொஞ்சமாக மாற்றி, இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு கதிர். நீங்க அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு கூட்டிட்டு போய் விடும்போது உங்க கூட நானும் வருவேன். அங்க அந்த முதியோர் இல்லம் மேனேஜர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடணும். அதாவது இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்ம பையன் இதே மாதிரி நம்ம 2 பேரையும் கொண்டு வந்து இந்த இல்லத்துல விடுறதுக்கு நாம இப்பவே ஒரு ரூம் அட்வான்ஸ் புக் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடணும் என்றார். கதிர் குழப்பத்துடனும் பயத்துடனும், என்ன ரம்யா, விளையாடுறியா, பைத்தியக்காரித்தன மாதிரி பேசுற? நம்ம பையன் ஏன் நம்மளை வந்து இங்கே விட போறான்? நாம அவனை நல்லா தானே வளர்க்குறோம் என்று கோபமாக கேட்டான். இப்போது ரம்யா கதிரின் கண்களை நேராக பார்த்தாள். அவளது பார்வையில் ஒரு தீர்க்கம் இருந்தது. மிக அமைதியாக ஆனால் இடி போன்ற குரலில் சொன்னாள், ஏன் விட மாட்டான் கதிர்? இன்னைக்கு நீங்க உங்க அம்மாவுக்கு என்ன செய்றீங்களோ அதைத்தானே நாளைக்கு நம்ம பையன் நமக்கும் செய்வான். பெற்ற தாயையே பாரம்னு முதியோர் இல்லத்துல தூக்கி போடுறவர் தானே என் அப்பா அப்படின்னு நம்ம பையனோட பிஞ்சு மனசுல இப்பவே ஆழமா பதியும். அவனுக்கு பெத்தவங்களை மதிக்கணுங்கிற எண்ணமே வராது. நாளைக்கு நமக்கும் வயசாகும், உங்களுக்கும் கை கால் நடுங்கும், நமக்கும் நோய்களும் வரும். அப்போ நம்ம பையன் அவனோட சுதந்திரத்துக்காகவும் அவனோட ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் நம்மளை இதே மாதிரி தான் முதியோர் இல்லத்துல கொண்டு வந்து விடுவான். அதுக்கு நாம் இப்போவே அட்வான்ஸாக புக் பண்ணி வச்சுட்டா அவனுக்கு பிற்காலத்தில் அலையிற வேலை மிச்சம் ஆகும்ல கதிர். ரம்யா பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் கதிரின் இதயத்தில் சம்பட்டியால் ஓங்கி அடிப்பது போல் இருந்தது. அவனது சுயநலமும் நவீன மோகமும் அவனது கண்களை மறைத்திருந்த திரை சற்றென்று விலகியது. தான் எவ்வளவு பெரிய பாதகத்தை செய்ய துணிந்தோம் என்பதை நினைத்த போது அவனுக்கு உடல் நடுங்கியது, தொண்டைலாம் வறண்டது. அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. தலை குனிந்து நின்றான். அங்கிருந்து மெதுவாக நடந்த கதிர் அடுத்த அறைக்கு சென்றான். அங்கே விளக்கு வெளிச்சத்தில் அவனது தாய் சரஸ்வதி அம்மாள் ஒரு பழைய புகைப்பட ஆல்பத்தை பார்த்து கொண்டு கண்களில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தார். கதிர் மெதுவாக அருகில் சென்று பார்த்தபோது அந்த ஆல்பத்தில் கதிர் குழந்தையாக இருந்தபோது அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போன புகைப்படங்கள்லாம் இருந்தன. அவன் அழுது அடம்பிடித்த போதெல்லாம் அவனது தாய் தூங்காமல் விழித்திருந்து அவனுக்கு ஊட்டிவிட்ட தாளாட்டிய நினைவுகள் அனைத்தும் கதிரின் கண் முன்னே வந்து நின்றன. தனக்காக தன் தாய் தன் இளமையை, சுகங்களை, ஆசைகளை என அனைத்துமே இழந்த தியாகம் அவனுக்கு புரிந்தது. நெஞ்சு பொறுக்காத கதிர் சற்றென்று தன் தாயின் கால்களில் விழுந்து கதறி அழுதான். அம்மா, என்னை மன்னிச்சிடுமா, நான் மாபெரும் பாவம் பண்ண பார்த்தேன், என்னை மன்னிச்சிடுமா என்று ஒரு குழந்தையை போல அழுதான். சரஸ்வதி அம்மாளுக்கு என்ன நடந்தது என்று புரியவில்லை. என்றாலும் தாயுள்ளம் அல்லவா, மகனின் அழுகையை தாங்க முடியாமல் உடனே அவனை தூக்கி தன் மடியில் கிடத்தி அவனது கண்ணீரை தன் முந்தானையால் துடைத்தார். என்னடா ஆச்சு என் தங்கமே, ஏன் இப்படி அழுகிற, உனக்கு நான் இருக்கேன்டா என்று அன்போடு அவனது தலையை வருடினார். மறுபுறம் ரூம் வாசலில் நின்றிருந்த ரம்யா இந்த நெகிழ்ச்சியான காட்சியை கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாள். தன் கணவனை தவறான பாதையில் இருந்து தடுத்து நிறுத்தி ஒரு தாயின் பாசத்தை அவனுக்கு புரிய வைத்த திருப்தி அவளுக்கு கிடைத்தது. பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று சும்மாவா சொன்னார்கள் பெரியவர்கள்? தன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு வளர்த்த தாயை பாரமாக நினைக்கும் பிள்ளைகள் வாழும் இந்த உலகத்தில் ஒரு மருமகள் எடுத்த அதிரடி முடிவு ஒட்டுமொத்த குடும்பத்தின் தலையத்தையே மாற்றியது. அன்பான நேயர்களே, இந்த உலகத்தில் அன்னைக்கு நிகராக எதையுமே செய்ய முடியாது. நாம் குழந்தையாக இருந்தபோது நம் எச்சிலையும் மலத்தையும் அருவருப்பு பார்க்காமல் துடைத்து நமக்கு ஒரு சின்ன காய்ச்சல் என்றால் கூட தூங்காமல் விழித்திருந்த தாய்மார்களை அவர்கள் வயதாகி படுக்கையில் விழும்போது பாரமாக நினைப்பது எவ்வளவு பெரிய மனித நேயமற்ற செயல். நாம் நம் பெற்றோருக்கு எதை கொடுக்கிறோமோ அதைத்தான் நம் குழந்தைகளிடம் இருந்து நாம் அறுவடை செய்ய முடியும். முதியோர் இல்லங்கள் பெருகி வரும் இந்த நவீன காலத்தில் பெற்றோரை தெய்வமாக மதிக்கவிட்டாலும் பரவாயில்லை. அவர்களை கடைசி காலத்தில் ஒரு பாரமாக நினைக்காமல் அன்போடு பராமரித்தாலே போதும். இந்த கதையில் வந்த மருமகள் ரம்யா எடுத்த புத்திசாலித்தனமான மற்றும் தைரியமான முடிவு ஒரு தாயை முதியோர் இல்லத்திற்கு செல்லாமல் காப்பாற்றியதோடு ஒரு மகனின் கண்ணையும் திறந்துள்ளது. இந்த தார்மீக கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான உணர்ச்சிகரமான கதைகளுக்கு நமது கீர்த்தி ரியல் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். நன்றி, வணக்கம்.